பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம். வாங்க. நவம்பர் மாதம் தேதி 22, 2024, பொது காலம் 33ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். நான் சிற்றேட்டை எடுத்து தின்றேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 8-11 வரை. சகோதரர் சகோதரிகளே, விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி, கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வான தூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ போய் வாங்கிக் கொள் என்றது. நானும் அந்த வான தூதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும், ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். உடனே வான தூதரின் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன். அது என் வாயில் தேனை போல் இனித்தது, ஆனால் அதை தின்ற பொழுது என் வயிற்றில் கசந்தது. பல்வேறு மக்களினத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 119, இறை வார்த்தைகள் 14, 24, 72, 103, 111, 131. பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவை எனக்கு அறிவுரை தருகின்றன. பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயை ஆவன திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. யோவான் அதிகாரம் 10 இறை வார்த்தை 27.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். நீங்கள் என் இல்லத்தை கள்வர் குகையாக்கினீர்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 45 48 வரை. அக்காலத்தில் இயேசு கோயிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டீர்கள். இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு சொல்வது என்னவென்றால், திருத்தூதர் யோவான் பரலோக ராஜ்யத்தில் அந்த சுருளேட்டை சாப்பிட்டதும் அவருக்கு வாய்க்கு இனிமையாகவும் வயிற்றுக்கு கசப்பாகவும் இருந்தது. அவர் சாப்பிட்டு முடித்ததும், நீ அனைவருக்கும் இறை வாக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஜெருசலேம் தேவாலயத்தில் ஆண்டவர் அடிக்கடி சென்று கற்பிப்பது உண்டு. அங்கே நீங்க என்னோட வீடை கள்ளர் குகைகள் ஆக்கிட்டீங்க, நீங்க சரியா அதை பயன்படுத்தல, இது இறை வேண்டலின் வீடு, ஜெபிக்க கூடிய இடம், இதை கள்ளர் குகை ஆக்கிவிட்டீர்கள் அப்படின்னு சராமரியா சாடுறாங்க. பிரியமானவர்களே, இப்பொழுதும் நிறைய தேவாலயங்களில், நிறைய ஊழியக்கார கூடங்களில், நிறைய ஜெப கூடங்கள் என்ற பெயர்களில் கள்ளர் குகைகள் தான் நடந்து கொண்டு இருப்பது நமக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நம்முடைய பணி எதுவோ அதை நாம் நேர்த்தியாக செய்ய ஆண்டவரிடம் மன்றாடுவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு சமாதானத்தின் தெய்வனோ அந்த அளவுக்கு கோபத்தின் தெய்வமும் கூட. ஏனென்றால் ஆண்டவர் இறை வேண்டலின் வீட்டை, தேவாலயத்தை அசிங்கப்படுத்துவது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆண்டவர் உயிரோடு நம்மளோடு இருக்கும்போது, மனுஷனாக ஆண்டவர் இருந்த காலத்தில் ஆண்டவர் ஜெருசலேம் தேவாலயத்தில் அந்த ஒரு காரியம் நிகழ்ந்த போது ஆண்டவர் வெகுவாக சாடினார். ஆனால் அந்த நேரத்தில் கூட மற்றவர்கள், மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் இவரை எப்படி கொல்வது? ஆனால் உண்மையை ஆண்டவர் பேசினதும் ஆண்டவரை அனைவருக்கும் பிடிக்கல. ஆனா மக்கள் ஆண்டவர் சொல்வது உண்மை, ஆண்டவருடைய பாதையில் போகணும் அப்படி மக்கள் தீர்மானிச்சு இருந்தனால அவர்களால அந்த நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒன்னும் செய்ய முடியல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இப்போது நம்மோடு பூமியில் உலாவி கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும். ஆனால் அடுத்து வருகையில் கூட ஆண்டவருக்கு நம்முடைய தேவாலயங்கள் சீரழிந்து கிடக்கிறது பார்க்க பிடிக்காது. ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவாலயங்களில் உண்மையாக உத்தமத்தோடு ஜெபத் வேண்டுதலில் இருப்போம். வீடுகளிலும் சரி, கூடாரங்களிலும் சரி, ஜெப கூடங்களிலும் சரி, நாம் உண்மையும் உத்தமமாக நடந்து கொள்வோம். ஜெப வேண்டல் சரியான ஒரு ஜெப வேண்டுதலாக இருக்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அதை நாமும் செயல்படுத்த ஆண்டவரிடம் மன்றாடுவோம்.
இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றின் வாயிலாக ஆண்டவர் நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.